கைஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு காட்டில் வந்து மாட்டிப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸுமே வெட் ஆகிடுமா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அவங்க ட்ரெஸ் வந்துட்டு காய வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் சொன்னேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், உன்னை நான் எட்டி பார்க்க மாட்டேன், என்ன பார்த்தல நான் எட்டி பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் மேலே நின்று பேசிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஓகே ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. அடப்பாவி நீ என்னடா இங்கே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு கீழே வந்துட்டு குனிச்சுப்பா. அப்போ அவன் சொல்லுவான், ஜஸ்ட் நான் சும்மா நான் இந்த சைட் பார்த்துமா பேசினா நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு வெளியே வந்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூலிப்பட ஆள் வந்துட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டே சத்தம் போடாதீங்கடா, எஸ்கேப் ஆகி ஒழிய போறாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க கால் தடம் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீரோட கிட்ட வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சைட்ல வந்து தண்ணி ஊத்துற மாதிரி சவுண்ட் கேட்கும். அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க டீம்ல ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒன்று கீழே இலை ஏதோ விழுமா, பயந்துட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்துட்டு சுற்றுவான். இந்த சவுண்டு வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு கேட்டுரும், யாரும் ஷூட் பண்றாங்க. ஏன்னா காட்டுல வந்துட்டு அந்த சவுண்டு மட்டும் தனியா கேட்கும்ல. அப்போ ஹீரோயின் வந்து பயந்துருவா, டே லூசாரா அடி எதுக்குடா வந்து ஷூட் பண்ண. இல்ல பாஸ் அங்க வந்து ஒரு கிளை விழுந்துச்சு, நான் ஏதோ வந்து அனிமல் நினைச்சிட்டு ஷூட் பண்ணிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லுவானா. லூசாரா நீ அலர்ட் ஆயிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சரிவா அந்த நீடோட கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பானுங்க. இங்க ஹீரோ என்ன பண்ணுவானா, இல்ல சம்திங் ராங், நம்ம இங்க எது போய் அவனை சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நடந்து இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க மாட்டான். அந்த வாழைப்பழம் சாப்பிட்டது தான் அது வந்துட்டு அவளுக்கு ரொம்ப இதாயிடும். அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குமா. என்ன பண்ணுவானா, என்ன முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே மயங்கிடுவா. ஹீரோக்கா என்ன பண்ணுன்னு தெரியாது. அதுக்கு மேல அவனால ஸ்டெப் எடுத்து போக முடியாது. அவனுக்கும் வந்துட்டு முதல் அடிபட்டு இருக்கும்ல. ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஆனா அவனுக்கு தெரியுது யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பான். வந்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதே மாதிரி இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கூலிப்படை ஆட்கள்லாம் வந்துட்டு போவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, ஒருத்தவனை வந்து பிடிக்கிறதுக்காக போவாங்க. கரெக்டா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவனை தான் வரான்னு அடிக்க போனா அந்த இடத்துல வந்து போலீஸ் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, கால் தடவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வேற யாரும் இந்த கிராமத்துல இருக்கவங்களோட ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இங்க ஹீரோ என்ன சொல்லுவானா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கெஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண, வாக்கி டாக்கில வந்து நம்ம தேடிட்டு வந்த பசங்க வந்துட்டு இங்க தான் இருக்காங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்துட்டு மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூலிப்படை வந்து ரிட்டர்ன் வந்துட்டு அந்த போராட்டம் நடக்கல அந்த இடத்துக்கே போயிடுவாங்க. இப்போ இந்த பிரச்சனையில வந்துட்டு கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகுது போல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு இவங்களை மூவ் பண்ண சொல்றாங்க போல. அங்க ஏதோ ஒர்க் இருக்கு, இவங்களை பேங்காக் சைடு வந்துட்டு மூவ் பண்ண சொல்றாங்க போல. அந்த கிராமத்துல ஏதோ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு கவர்னர் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கொஞ்சம் இந்த போராட்டத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு காரணம் யாருன்னா, பின்னாடி வந்துட்டு சோரோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பாங்க. ஸோ மினிஸ்டரே வந்துட்டு இறங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு நல்லா இருக்கா, அவளை வந்துட்டு போலீஸ் வந்து தேடி அழைச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு ஹீரோயினை பார்க்க போவாங்க. ஹீரோயின் வந்துட்டு கண்ணு முடிச்சிருப்பா. கூட வந்துட்டு ஃப்ரெண்டு தான் இருப்பா. எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படிங்கும்போது, சரி நான் நல்லா இருக்கேன், ஹீரோ எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. அவன் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான், அவன் இன்னுமே கண்ணு முழிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க தான் காட்டுறாங்க, ரொம்ப நேரமா ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். ஃப்ரெண்டோட பேர் மெக்கு, நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேணா, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுல. ஸோ மெக்கு என்ன பண்ணுவானா, ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினை பாக்குறதுக்கு வந்துட்டு சோர் ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, என்னமா ஆச்சு, நீ ஏன் காட்டுல போய் தனியா மாட்டிக்கிட்டேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரியாது, அப்படியே வந்துட்டு அமைதியாவே இருப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இப்பதான் கண்ணு முழிப்பான். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல வா ரூம்க்கு போகலாம்னு சொல்லிட்டு ரிட்டன் ரூம் கழிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல மெக்கு வருவான். மெக்க பார்த்தோன்னே வந்துட்டு சோர் வந்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மெக்குக்கா என்ன சொல்லணும்னு தெரியுதுன்னா, ஹீரோவும் ஹீரோயினுமே ஒன்னா போய் காட்டுல மாட்டிருக்காங்கிற விஷயம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாரும் கேட்குறாங்க, நீ என்ன பண்ற மெக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மெக் என்ன சொல்றோன்னா, ஹீரோ இங்கே தான் அட்மிட் ஆயிருக்கா, ஸோ ஹீரோ பக்கம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு மெக் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவானா. அப்போ சோருக்கு வந்துட்டு புரியாது, இங்க எதுக்கு வந்துட்டு வாட் வந்து அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ வந்து திருன்னு ஹீரோயினா முடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளால மறைக்க முடியாதுல்ல. ஸோ அவ என்ன பண்ணுவானா, எல்லா உண்மையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி வாட்டோ ஹீரோயினை மட்டும் தான் வந்துட்டு காட்டுல மாட்டிக்கிட்டாங்க, ஹீரோயினை காப்பாத்தினது வாட்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க சோருக்கு வரம் பாருங்க கோவம். இவங்களுக்கு வந்துட்டு என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நினைச்சா திருப்பி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களேங்கிற மாதிரி கோவம் வரும். சரி எப்படி இருக்கான் அந்த பையன், நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டு கேட்பாரு. நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கூலிப்பட ஆளுகிட்ட வந்து காசு கொடுத்துருப்பானா, சோறு போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்து கொடுத்துருப்பானா. இவனோட பேர் வந்துட்டு நோவா என்ன பண்ணாரு, ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இவரு மூலியமா தான் அந்த கூலிப்படை வந்துட்டு எங்கி இருப்பாங்க போல. நான் வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கறான், அந்த கூலிப்படை ஒழுங்கா ஒருபடியா வேலை பாப்பானுங்களாங்கும் போது கண்டிப்பா பாப்பானுங்க முடிச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் வந்துட்டு நோவாக்கு வந்துட்டு கால் வருது.
கால் பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சோரோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் தான் பேசுறாரு. இந்த ஆள் வந்துட்டு சோரோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நான் கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு சோர் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோனை வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கானுங்க, அதனால காட்டுக்குள்ள போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஷாக்கு. இவர் என்ன பண்ணிருப்பாரு, சோறு தானே அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த டாங் என்ன பண்ணிருக்கானா, ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணிருப்பான். அவன் வந்துட்டு சோர் யாரு ஹீரோயின் யாருன்னு தெரியாம தான் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு ஷாக் என்னது, அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கா வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாரு. கரெக்டா டக்குன்னு போனை வந்துட்டு சோர் வந்துட்டு புடுங்கிட்டு, நீ என்ன பிளான் பண்ணிருக்க, நீ வந்துட்டு யாரை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆள் அமைச்சிருக்கன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டு பாயிண்டா வந்து பேசுறாங்க. என்ன மேடம் நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண ஆள் அனுப்ப போறேன், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்துட்டு எதுவுமே கிடையாது. சரி ஹீரோயின் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறான். ஓய் சும்மா நடிக்காத, நீ தான் எல்லா வேலையும் பண்ணிருப்ப எனக்கு தெரியும், இந்த கிராமத்துக்கு ஆள் அமைச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேக்குறாங்க. எங்களுக்கு கரெக்டா தோணுது, ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஏன் அந்த வேலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலிப்பி விட்டுடுறான். இவன் இந்த ஃபேமிலிக்கு என்ன சம்மதம் தெரியல, அப்புறம் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவ ஹீரோ கூட இந்த மொமெண்ட் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அந்த காப்பாத்தினது, அதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பானா, இதை நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை அவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானான்ட்டு ஒரு திங்கிங் போயிட்டே இருக்கு. இங்கே டாங்குங்கிறவன் என்ன பண்றான்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வரான் அந்த குளிப்பல்ல ஒரு ஆளு வந்துட்டு ஹீரோயின் வந்து போட்டு தரதுக்கு வரான். ஏன்னா ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவளை போட்டு தள்ளாம விட மாட்டாங்க போல. ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் வரான். கரெக்டா அந்த சமயம் பார்த்துட்டு இந்த நோவா வந்துட்டு கால் பண்றா. கால் பண்ணும்போது இவன் என்ன பண்றான்னா, பாஸ் கால் பண்றாருன்னு சொல்லி தனியா வரான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட ரூம் இருக்குல்ல ஹாஸ்பிட்டல் அங்க வந்துட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன பண்றான்னா போன் பேசுறான், சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் முட்டாளின்னு, நீ நான் யாரை போட சொன்னா, நீ யாரடா போட்டுருக்க, நான் சோர்னு ஒரு லேடியை போட சொன்னா, பாஸ் நீங்க போட்டோவே அனுப்பலையே பாஸ், அவங்க தான் வந்துட்டு ஓனர்னு சொன்னாங்க, சோ அவங்களதான் போட்டுறதுக்கு நாங்க பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவான். டெய்லி அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் இவன் கிளம்பி போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, யாரா இங்க பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க, அந்த டாங்குங்கிறவன் போயிடுவான். இங்க சோர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவை பாக்குறதுக்கு நைட் வந்திருப்பாங்க. அவன் அவன் வந்து என்ன பண்றான் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தா அங்க ரூம்ல ஹீரோ இருக்க மாட்டான். ஹீரோ தான் ஹீரோயினை பாக்கிறதுக்கு போயிருப்பானே. அப்ப கரெக்டா வந்துட்டு மிக் அந்த இடத்துக்கு வந்துருவா. மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் உட்காருங்க, எங்க போயிருக்கான்னு தெரியலையே, பாத்ரூம் போயிருப்பானா என்னவோன்னு சொல்லிட்டு பாத்ரூம் ஓபன் பண்ணா அங்க இருக்க மாட்டான். சரி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சோர் வந்து கேட்பாங்க. தெரியல மேடம், வெளியே எங்கேயாச்சும் வாக்கிங் போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காட்டுக்குள்ள எப்படி அவங்க 2 பேரும் போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது ஸ்டார்டிங் நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவானா. சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு என்னை காப்பாத்தினா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தோட போவாங்க. ஐயோ நான் உளறி வச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூம்ல பொக்கே இருக்கும். அந்த டாங் தான் பொக்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பான். ஹீரோயின் வந்துட்டு யாரா இது வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா கரெக்டா நம்ம ஃப்ரெண்டு வந்திருப்பா. சேட் என்ன சொல்றான்னா, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், நீ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ வந்து தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை தான் பார்க்க வருவான், பேச வருவான். ஆனா பேச முடியாது. அவன் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ரூமுக்கே போயிடுவான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2 பேருமே டிஸ்சார்ஜ். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிசப்ஷன் கிட்ட வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பான், எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உனக்கு எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, இல்ல என் கூட வந்துட்டு ஃபுல்லா ஜேர்னி ஆனதுக்கு, அந்த டைம்ல வந்துட்டு நீ தான் எனக்கு ஹோப்பா பேசிட்டு இருந்தேன், எனக்கு காப்பாத்தினதுக்கு, ஏன்னா இவளை காப்பாத்த போய் தானே இவனும் காட்டுக்குள்ள வந்திருப்பான், ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோக்கு வந்துட்டு பரவாயில்லையே தேங்க்ஸ்லாம் உன் வாயிலிருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போறதுக்கு சோரோட ஹஸ்பண்டும் வருவாங்க. சோர் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுல வாட்டு தான் காப்பாத்தினாண்டு, சோ என்ன பண்ணுவாருன்னா ரொம்பவே தேங்க்ஸ்பா என்னோட பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சோர் கேட்பாங்க, எப்படி நீ அந்த இடத்துக்கு கரெக்டா போன, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க வந்துட்டு எப்படி அதுக்குள்ள போனீங்க, யாரும் உங்களை வந்து துரத்துனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப நடந்த விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து துரத்துனா அவன் யாருன்னு தெரியல, ஷூட் பண்ண நினைச்சா ஹீரோயின் தான் அட்டாக் பண்ண நினைச்சாங்கட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் அவனோட வீட்ல இருந்தே கால் பண்ணுவான். ஹீரோக்கு கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லண்டா மச்சான், எனக்கு ஏதோ சோர் வந்துட்டு பயங்கரமா பிளான் பண்றாங்கன்னு தோணுது. அன்னைக்கு அந்த ரூமுக்கு வந்துட்டு சோர் பயங்கரமா வந்துட்டு கோவப்பட்டாங்க, ஒருவேளை அவங்க தான் நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ண ஆள் அமைச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சோரா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவே பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பென்ட்ரைவ் வேற சோர் கிட்ட போயிடுச்சு, அவங்க வந்துட்டு பாத்துருப்பாங்கல்ல, பென்ட்ரைவ் வந்து எடுத்துட்டு வந்துட்டான், அதுல இருக்க வீடியோ கிளிப்பை பாத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து கேட்பானா.
அப்பதான் ஹீரோ சொல்றான், அதுல நான் ஃபர்ஸ்ட் எந்த கிளிப்புமே வச்சில்ல, ஜஸ்ட் ஒரு ஜிபிஎஸ் மட்டும் செட் பண்ணி தான் அமுச்சு விட்டேன், அது யார்கிட்ட போகுதுன்னு பாக்குறதுக்கு. இப்போ அதை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொடுக்க போறேன்ட்டு அவன் வந்து சொல்லியிருப்பான். இதை இவன் நினைச்சு பார்த்துட்டே என்ன பண்ணுவானா, சரி ஃப்ரெண்ட்டை பேசி முடிச்சுட்டு இவன் கிளம்புவானா. பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல 2-3 பேர் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணுவாங்க. மெக்க வந்துட்டு பிடிச்சிட்டு போவாங்க. மெக் வந்துட்டு யாரா நீங்கன்னு சொல்லும் போது சொல்லவே மாட்டானுங்க, போயிடுவானுங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுத்துடலாம், ஏன் இவ்வளவு பிரச்சனை காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அவன்கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போலீஸ்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போவானா. கரெக்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால் பண்ணுவானுங்க இந்த ரவுடி பசங்க. கால் பண்ணி, நீ இப்போ ஸ்டேஷன் போயிட்டு நீ பென்ட்ரைவ் கொடுத்தனா அவ்வளவுதான், உன் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கிட்ட தான் இருக்கான், உன் ஃப்ரெண்டை வந்து சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டு கால் பண்ணுவானுங்க. ஹீரோக்கா எதுவும் பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்கு மரியாதையா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ரிட்டர்ன் ஆகு, அந்த பென்ட்ரைவை நீ அங்க கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா வந்து மொட்டை மாடி கழிச்சிட்டு வந்துட்டு, இது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட், ஸோ மாடி கழிச்சிட்டு வந்துட்டு இவனை வெளியே தள்ளி விட்டுருவோம், கீழே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு வேண்டாம் நான் தரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து போலீஸ் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு எடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டு ஸ்டேஷனுக்கே போகாம வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு மாடியில எல்லாம் ஃபுல்லா தேடி பார்ப்பான் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்க மாட்டான் மெக். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ல போட்டுட்டு தான் போயிருப்பானுங்க. இவன் போய் பார்ப்பான், அடிச்சு போட்டு வேற போயிருப்பானுங்களா. அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். அவன் என்ன பண்ணுவான்னா தான் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்து ரூம்ல வந்துட்டு உட்கார வைப்பான். ரொம்ப அடிபட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு அவன் மயக்கத்துலதான் இருப்பான். சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனை வந்துட்டு படுக்க வச்சுட்டு இவன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்தெல்லாம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவ வீட்டுக்கு போகாம என்ன பண்ணுவானா, இங்க சாட் கூட வந்துட்டு அவளோட வீட்டுக்கு வருவா. சாட் கேட்பா, என்னது என்னோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கே, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, ஜஸ்ட் உங்க கூட ஸ்டே பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் வீட்டுக்கு போகாம இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிருப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன டிஃப்ரெண்ட் வழக்கத்துக்கு மாறா சிரிச்சுக்கிட்டே பல்ல காமிச்சிட்டே இருக்க, ஏன்னா யாராச்சும் லவ் பண்றியாங்கும் போது அதெல்லாம் ஒன்னும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மேக்கிங் வந்து கொஞ்ச நேரம் சேர்ந்து கண்ணு முழிப்பா. கண்ணு முழிச்சிட்டு ஹீரோ வந்து கேட்பான், எப்படி இருக்க, நம்ம என்ன ஹாஸ்பிட்டல் போலாமா, வா போலாம் அப்படிங்கும்போது, இல்ல நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல்லாம் போவேனா, ஏன் நீ இந்த பென்ட்ரைவ் வந்துட்டு நீ கொடுக்கலையா, நீ வந்துட்டு போலீஸ்ல போய் ஒப்படைக்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லடா வேண்டாம், அவன் வந்துட்டு உன்னை வச்சு மிரட்டினானுங்களே, நான் எப்படி போவேன், அதனால தான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்டா இப்படி பண்ற, பேசாம என்கிட்ட கொடு, நான் போய் அந்த பென்ட்ரைவை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வரும். இது எல்லாமே பண்றது வந்துட்டு சோர் தான் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னே தெரியல, அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுடா, அவளுக்கு ஏதாச்சும் நம்ம வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும், அவளை ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். ஏன்னா வாட்டையே போட்டு தள்ளிட்டா, இப்போ வந்து ஃப்ரெண்டையும் வந்துட்டு இது பண்றான்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வரும். ஆனா இன்னும் கன்ஃபார்மா வந்துட்டு இதெல்லாம் சோர் தான் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஹீரோ மெக்க வந்துட்டு சோர் தான் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா சோருக்கு வந்துட்டு ஹீரோ வாட் வந்து நம்ம கிட்ட எல்லாம் சரியா பேசவே மாட்டேங்கிறான், அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி இந்த கம்பெனி சியான் கம்பெனி குரூப்ஸோட ஷேர் எல்லாமே டவுன் ஆயிட்டு இருக்குன்னு கால் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நியூஸ் வருது. நியூஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்தை வந்துட்டு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த கிராமத்துல இருக்க சில பேர் வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களோட வீட்டை வந்துட்டு தீ வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் கம்பெனிக்கு வந்துட்டு பேக் ஃபயர் தானே. ஸோ அதுக்காக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சோறு இந்த விஷயத்த சோர் வந்து பண்ணிருக்கவே மாட்டாங்க, இப்போ இந்த கம்பெனி மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வருது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்க, ஸோ அங்க கூட இருக்க எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டயும் அவங்களோட ஷேர் குடிச்சிருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாக் குறையாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங் முடிஞ்சும் கிளம்புறாங்க. அப்ப கிளம்பும் போது மே இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா, எல்லாமே நீ பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன மேடம் பண்ண, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்வா. எப்படி வந்துட்டு தீ வச்சிருப்பாங்கன்னா, அங்க எல்லாம் கிராமத்துல இருக்க எல்லார் வீட்லயும் தீ வச்சிருக்க மாட்டாங்க. அதுல 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்டபனா இருப்பாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல மட்டும் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பண்ணது வந்து சோர் பண்ணல, சோர் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கல, இதை பின்னாடி இருந்து பண்றது வேற யாரோ, ஆனா இதை பண்ண ஹெல்ப் பண்ணது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எனக்கு அசிஸ்டண்டா இருந்து ஒர்க் பண்ற இல்ல வேற யாருக்கு ஒர்க் பண்ற சொல்லு, இல்லைன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் பண்றியா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத, நீ யாரோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கறாங்க. இவளுக்கு வந்துட்டு ஒரு பதட்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேம் அப்படிங்கும்போது, எனக்கு உன்னை பத்தி தெரியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. இவ வெளியே வந்துட்டு கால் பண்றா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்றா. யார்கிட்ட பேசுறான்னு பாத்தீங்கன்னா இந்த நோவா இருக்கானு, சோ அவன்கிட்ட தான் வந்துட்டு இவ வந்து பேசிட்டு இருக்கா. அவன் வச்ச ஆள் தான் போல இவ. சோ அவன் என்ன சொல்றான்னு, இங்க பாரு, அவ வந்து ஸ்மார்ட்டான லேடி, அவன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவா, எப்படி இருந்தாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டால, நீ என்ன பண்ற, அவ தனியா இருக்கும்போது அவளை நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு இவன் சொல்றான். எப்படி நான் போய் அவங்கள பண்ண முடியும், அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது, வேணா என்கிட்ட இருந்துட்டு இது கம்பெனி விஷயம் மத்த விஷயம் எல்லாம் வேணா கறந்துக்கோங்க, பட் நான் கொலைலாம் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இங்க பாரு, ஒரு நல்ல வந்துட்டு விஷயம் கிடைச்சிருக்குது, அவளை வந்துட்டு சாவடிச்சிடு, சப்போஸ் நீ சாவடிச்சிட்டா நல்லா செட்டில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்து
மண்டே கழுவிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு முடியாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், வேணா கம்பெனி இன்ஃபர்மேஷன் சோறு என்ன பண்றாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னு மட்டும் தான் நல்லா சொல்ல முடியும்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் சோறு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ இருந்துச்சு கம்பெனிக்குள்ள வருவாள். அப்ப சோறு வந்து கேட்பாங்க, என்ன வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன், ஏன் பயமா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, உங்க அப்பா நீ எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா, நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, எனக்கு இப்போ அங்க வரணும்னு எனக்கு தோணவே இல்லைங்கும் போது, சரி நீ வந்துட்டு ஏன் உங்க அப்பா நினைச்சு பார்க்கலையா, உங்க அப்பா வந்துட்டு உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க அப்பா மேல உனக்கு பாசம் தான், நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க பாத்துட்டுமா மே வந்து சிஸ்டர்ல உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவானா மே வந்துட்டு பாப்பான். ஹீரோ என்ன முடிவு பண்ணிருக்கானா, இப்போ சோர் வந்துட்டு என்னென்ன பண்றாங்க அவனோட மூவ் அடுத்தடுத்த மூவ் வந்துட்டு எல்லாமே நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணுது. அது கைப்பாவா யார் எடுத்துக்கலாம், மே எதை யூஸ் பண்ணிக்க முடியும், மேயோட பிரசன்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு மே கிட்ட பழகலாம் அப்படின்னு சொல்லி தான் போறான். மேயோட கேபின்ல போய் நிக்கிறான். மே வந்து கேக்குறாங்க, என்ன இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல மே, நான் வந்துட்டு சோரோட ஷெட்யூல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் போது, அதுக்கு தான் நான் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கேன், அவங்க ஷெட்யூல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கிளம்ப சொல்லுவாளா. அவனா வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், அங்கேயே நிப்பான். இப்ப எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்கும் போது, இல்லமே உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாண்டடா மேகிட்ட வந்து பேச போவான். அங்க காஃபி எல்லாம் போடுவாங்க, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போயிடுவா. இவன் என்ன பண்ணுவான், பின்னாடியே போவான். உனக்கு என்னதான் பிரச்சனை வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல உங்ககிட்ட பேசணும், ஏன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவானா. நீ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தான் தெரியும்ல நான் அமீசியா, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இந்த பாரு நம்ம 2 பேர் தான் ஸ்டார்டிங்ல நல்லா ஃப்ரெண்டா இருந்தோம், அதுக்கப்புறம் நீ நானா இல்ல சோறாங்கும் போது நீ சோரை சூஸ் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் வந்து சொல்லுவா. இது கேட்டு வந்துட்டு ஹீரோக்கு ஷாக்கு, என்னது நான் சோரை சூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து காஃபி கேட்டிருப்பாங்க போல, இவ வந்து எடுத்து வந்திருக்க மாட்டா. சோ அதே இடத்துக்கு வந்துட்டு இவங்களும் வந்துருவாங்க. என்ன காஃபி கொண்டு வராம இங்க என்ன பேச்சு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல மேடம், உங்களுக்கு தான் மேடம் காஃபி வந்து மேக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஹீரோவும் போவானா. இது வந்துட்டு இவங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு, ஆமால நம்ம அப்பா நம்ம இல்லாம ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துருவான். சாரிப்பா நான் தெரியாம வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண தான் வீட்டுக்கு வந்துருவா. வந்து அங்கேயுமே நம்ம ஹீரோ பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு இமெயில் வரும், யாருக்கிட்ட இருந்தா நம்ம ஹீரோ இருக்கானு. சோ நம்ம ஹீரோ கான் கிட்டே இருந்தா வந்துட்டு வரும். அவன் வந்து அமெரிக்கால இருக்க மாதிரியே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கானு இமெயில்ல. அப்ப கேக்குறான், என்ன ரொம்ப நாளா காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஹீரோ கேட்பானா. இல்ல நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன், இல்ல இந்த மாதிரி வந்துட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. யார் கூட இருந்த, எப்படி தனியா வந்து சர்வேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என் கூட ஒரு பையன் இருந்தான். அப்படியா, அந்த பையன் நம்பி நீ அத்தனை நாள் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இருந்தேன், உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன அந்த பையன் மேல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருப்பான். ஆமா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா அதுக்கப்புறம் அவன்கிட்ட எந்த ரிப்ளையும் வராது. இவன் ஏன்னா இங்க என்ன பண்ணுவான்னா, இவ இருக்கால மேயோட வண்டி வந்துட்டு பிரேக் டவுன் ஆக்கிடுவான். ஏன்னா மே கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா, காரை வந்துட்டு பாப்பா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு டிரா பண்றேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹீரோட பிளான் தான், அழைச்சிட்டு போவான். இதை வந்து கரெக்டா வந்துட்டு சோறு வந்து பாப்பாங்க. சோறு வந்து பாக்கணும் தான் இவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சோறு பார்த்தது ஓகே இவனுக்கு ஃபைனா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. சோறா செம்மையா ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கேக்குறான், என்ன ஏதோ சொன்னேன், நான் வந்துட்டு ஒன்ன சூஸ் பண்ணாம சோறு சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, எப்படி நம்ம 2 பேரை மீட் பண்ணணும் எல்லாமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. சரி உனக்கு எல்லாம் மறந்து போச்சு தெரியும், சரி விட, அது நார்மலா நம்ம இருக்கலாம், ஏன் பழசெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு ரொம்ப வந்து கியூரியாசிட்டியா இருக்கு, நீ ஏன் அந்த மாதிரி வேர்ட்ஸ் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. அப்பதான் சொல்றா, இவ வந்து கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருப்பான், ஐடி கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருப்பான். அப்போ மே கிட்ட தான் இவன் நல்லா ஃப்ரெண்டா இருந்திருப்பான். மேக்கு வந்துட்டு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் வாட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சோரோட ஹஸ்பண்ட் இருக்கால, அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லஞ்ச் டின்னர் மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. அப்ப இவனையும் அழைச்சிட்டு வான்னு அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஒரு வாட்டி வந்துட்டு காஃபி மேக் பண்ணியிருப்பாங்க ஒன்னா இருந்துட்டு சோரும் வாட்டும். அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட். செகண்ட் மீட் வந்துட்டு இந்த மாதிரி இவங்களே ஏற்படுத்தியிருப்பாங்க. அவன் வந்து லஞ்ச் சாப்பிட வந்திருப்பான். அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்துட்டு வாட்டையே பார்த்துட்டு இருப்பான். வாட்டை என்ன பண்ணுவான்னா இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இதை வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பான் மேக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவனுக்கு வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோறு தான் பிடிக்குது போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நீயும் சோறு வந்து நல்லா பழக ஆரம்பிச்சிங்க எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கா நானும் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத, நீ நல்ல பையன் தான், ஆனா வந்துட்டு என்ன பண்றது, உன்கிட்ட சோர்படை வந்து பேசினாங்க, நீ என்கிட்ட வந்துட்டு ஸ்லீப் பண்ணி என் கூட இருந்தானா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன எதிர்பார்க்கறது இது எல்லாமே கிடைக்கும்னு அவங்க வந்துட்டு உன்னோட மூளையை வந்து செலவு பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவங்க பக்கம் போயிட்ட அப்படின்ட்டு இவ அழுதுகிட்டே சொல்றாங்கமே. அப்ப வந்துட்டு இவளுக்கு வாட்டு மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு போல. நீ வந்துட்டு வரி பண்ணாத, வீடு நடந்தது நடக்கட்டும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான், வாட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்ட்டு
இவனுக்கு வந்து வாட்டை பத்தி ஒரு பக்கம் ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துருவான். சரி ஓகே நீ இது பண்ணிக்கோ, நீ வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துட்டு நீ சோறு கிட்ட இருந்து கால் வருது. என்ன பண்ற, நீ வீட்டுக்கு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோறு வந்து ரொம்ப அறக்க பறக்க கால் பண்றாங்க. போயிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டு ஓகே சீட் பெல்ட் இழுத்து விட்டேன், நீ இறங்கலாம் அப்படின்னு சொல்லுவானா. இதை வந்துட்டு கேட்டுட்டு வா, யாரும் உன் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோறு கேட்கும் போது, ஐயோ மேடம் என் கூட வந்துட்டு வாட் தான் இருக்கா, என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஸோ வாட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க போது இவளுக்கு வந்து கோவம் வரும். ஸோ அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்குள்ள ஃபைல் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும், அதுக்காக தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமாளிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு மேடம் நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதுக்குள்ள ஃபைல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு போனை வைப்பாளா. இவளுக்கா ரொம்ப கோவமா இருக்கும். எப்படி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு வாட் பழக்காம அவங்க கிட்டலாம் பழகிட்டு இருக்கான்னு கோவம் வரும். அப்புறம் வந்துட்டு கேட்பாமே, ஏன்டா அந்த மாதிரி பண்ண பாரு, எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்கும் போது, ஆமா உங்ககிட்ட இருந்து என்னை வந்து அவ பிரிச்சுட்டால, சோ அவளுக்கு வந்து டிசர்வ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வந்துட்டு மேயோட மண்டையை வந்துட்டு கழுவுறா. என்னமோ பிளான் பண்ணிட்டா போல. மே வந்து சிரிக்கிறா. ஓ அப்படிங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறா. ஹீரோ வந்துட்டு வில்லத்தனமா பாக்குறான். என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க. ஹீரோட ஆக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மே கிட்ட போய் அவன் நெருங்கி பேசியிருப்பான். ஆனா இப்போ ஹீரோக்கு வந்துட்டு மே கிட்ட இருந்து சில சில உண்மைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு சரி நம்ம மேயை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிவு பண்ணியிருக்கான் போல. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். டேக் கேர்.